புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்காளர்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளை பதிவு செய்து வருகிறோம். நாகையில் வாக்காளர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கேட்கலாம். மாவட்டம் முழுவதும் உள்ள தென்னையை சாகுபடி பண்ணி அதில் உள்ள தேங்காயை நாங்கள் வெளிப்பகுதிக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கட்டமைப்பு இதுவரைக்கும் உருவாக்காமலே இருக்காங்க. ஆண்கள் யாருமே கடலுக்கு போகிறத விட தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மரமிலடிகளார் அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு எம்எல்ஏ கொண்டு வரீங்க, அதிராமண்டலத்திலேருந்து ஒரு எம்எல்ஏ கொண்டு வரீங்க. விவசாயம் வளர்றதா இல்லையா? அவங்கவுங்க வளர்த்துக்கிட்டு போயிடுறாங்க. வேளாங்கண்ணியில கட்டமைப்பு ஏற்படுத்துறதா இருக்கட்டும், சுற்றுலா மேம்பாட்டிற்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. மாவட்டம் முழுவதும் உள்ள தென்னையை சாகுபடி பண்ணி அதில் உள்ள தேங்காயை நாங்கள் வெளிப்பகுதிக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த தென்னையை இங்கேயே ஒரு தொழிற்சாலை அமைச்சு, இல்லை ஒரு எண்ணெய் மில்லோ வேறு ஏதோ விவசாயம் சார்ந்து இந்த டெல்டா பகுதிக்குள்ளே இந்த தொழில் அமைச்சு இந்த பகுதியில் இருக்கின்ற கூட்டுறவு அங்காடிகளுக்கு அந்த மக்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை கொடுத்தா ஒரு நல்லதாக, விவசாயிகளுக்கும் நல்லது செஞ்சதாக இருக்கும், இந்த மக்களுக்கும் நல்லது செஞ்சதாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்ல நெல்லை கொண்டுட்டு போய் ஒரு நுகர்பொருள் வாணிக கழகத்தினுடைய விற்பனைக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல எந்த கட்டமைப்பு இதுவரைக்கும் உருவாக்காமலே இருக்காங்க. குடிநீர் வசதி வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு. மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஆண்கள் யாருமே கடலுக்கு போகிறத விட தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாகூரில் சுகாதாரம் தர்காவை சுற்றி மிக மோசமாக காட்சி அளிக்குது. இந்த மண்ணினுடைய மைந்தர் மரமிலடிகளார் அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அரசு மேல்நிலைப்பள்ளி எதுவுமே கிடையாது. அரசு மேல்நிலைப்பள்ளி இங்கே வேணும். நாகப்பட்டினம்னால பனிஷ்மெண்ட் தொகுதி ஆயிடுச்சு. அனைத்து எந்த அரசு அதிகாரி வந்தாலும் இங்கே பனிஷ்மெண்ட் தொகுதி, இந்த தொகுதியில் போட வேணாம் என்னங்கிறாங்க. காரணம் எந்த வளர்ச்சியும் கிடையாது, எல்லாமே காணா போயிடுச்சு. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு எம்எல்ஏ கொண்டு வரீங்க, அதிராமண்டலத்திலேருந்து ஒரு எம்எல்ஏ கொண்டு வரீங்க. வர்றாங்க 5 வருஷம், அவன் முப்போகம் விவசாயம் வளர்றதா இல்லையா? அவங்கவுங்க வளர்த்துக்கிட்டு போயிடுறாங்க. வேளாங்கண்ணி திருப்பதிக்கு இணையா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வெளி மாநிலங்களிலிருந்து அவ்வளோ பக்தர்கள் வராங்க. ஆனால் அரசு என்ன கட்டமைப்பு செஞ்சுன்னு கேட்டால் கிடையாது. வேளாங்கண்ணிக்குள்ளே செலவு பண்ண நிறைய மாநிலங்கள்லேருந்து செலவு பண்ண பணத்தோடு செலவு பண்ண முடியாமல் திரும்பி போகிறது தான் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது சுற்றுலா மேம்பாட்டுக்கு நாகப்பட்டினம் பீச்சை மேம்படுத்துறதா இருக்கட்டும், வேளாங்கண்ணியில் கட்டமைப்பு ஏற்படுத்துறதா இருக்கட்டும், சுற்றுலா மேம்பாட்டிற்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. திருமருகல் ஒன்றியத்தை தனி தாலுக்காக அறிவிக்கணும்னு சொல்லி 110 நிதியில் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் திருமருகல் ஒன்றியத்தை தனி தாலுக்காக இது வரைக்கும் அறிவிக்கல.